ஒட்டுமொத்த உலகத்திலயும் நேத்து வரை மனசுல இருந்தது என்ன அப்படின்னா, இந்தியால தேர்தல சந்திக்கிறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர நோக்கி போவார்கள் அப்படிங்கிறது தான். மேபி இருக்கலாம். ஆனா, இப்ப அந்த லிஸ்ட்ல புதுசா இன்னொன்னு ஆட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்திய, சீன எல்லைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்ல. பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து 3 நபர்கள் சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி மோடி ஆகட்டும், இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஆகட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகட்டும், எல்லாரும் சீனாவ நோக்கி தான் கார்னர் பண்றார்கள். சீனா அத்துமீறுது அப்படிங்கிறத கிடையாது. அத்துமீறினா உடனே அடி விழுகும். ஆனா, நீ எல்லைகள்ல தொடர்ந்து ஒரு ஹீட்ட டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்திய எல்லைகள் மட்டும் கிடையாது. இந்திய எல்லைகள தாண்டி பல பகுதிகள்லயும் சீனா விஷமத்தனத்த செய்யுது. ஆனா, அது சீனாவுக்கு நல்லது கிடையாது. அதுக்கு பதிலடி குடுக்கப்படுங்கிறத 3 நபர்களும் வெவ்வேறு காலகட்டத்தில 1 வாரத்துக்குள்ள தெரிவிச்சிருக்காங்க. இப்படி தெரிவிக்கும்போது, சீனா எங்கேயோ ஏதோ சேட்டை பண்றக்கு தயாரா இருக்கு. ஆனா தேர்தல் காலங்கள்ல எதுலயும் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நார்மலாவே இந்தியா எல்லைகள்ல ரிஸ்க் எடுக்கிறதே விட்டுருச்சு. நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேங்கிற அந்த ஸ்டைல்ல தான் கொண்டு போறார்கள். அவங்க வந்தா பார்த்துக்கலாம் அதெல்லாம் மாறிப்போச்சு. கடந்த 10 வருடங்களா வரதுக்கு முன்னாடியே 1,00,000 வீரர்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சீனால உத்தரவு போடும்போதே நம்ம 1,00,000 வீரர்கள எல்லைகள்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லைகள்ல என்ன சேட்ட சீனா திட்டமிட்டுருக்குன்னா, அங்க ஒண்ணும் திட்டமிடல. திட்டமிட்டது பூராமே கடல் பகுதிகள் தான். ஏறக்குறைய மாலத்தீவு ஆகட்டும், இல்ல மொரீஷியஸ் தீவுகள் ஆகட்டும், இந்த பகுதிகள், அதாவது அந்த நாட்டோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்க்குள்ள உட்கார்ந்துகிட்டு, இந்தியாவ கண்காணிக்கிறக்காகவே ஏறக்குறைய 3 கண்காணிக்க கப்பல கொண்டு வந்திருக்காங்க, நிலைநிறுத்தியிருக்காங்க. இது எல்லாமே கடலடி ஆராய்ச்சி அப்படிங்கிற லேபிள்ல தான் இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க கண்காணிக்க மட்டுமே அமர்த்தி இருக்கார்கள். இது 3மே இந்தியாவ குறி வச்சு. இப்படி கொண்டு வந்து நிறுத்துறக்கு காரணம் என்ன? வேற என்ன சேட்டைகள செய்ய போறார்கள் அப்புட்ன்னா, எப்பயுமே சீனா இந்த மாரி சேட்டை செய்றக்காக வந்து நிப்பான். நம்ம அதுக்கப்புறம் விரட்டி அடிப்போம். அப்படி இல்ல அப்புட்ன்னா, நம்ம ஏதாச்சும் ராக்கெட் விடும்போது இந்த வேலைகள பண்ணி தொலைப்பாய்ங்க. ஆனா, இப்ப நிலைமை அப்படி கிடையாது. இந்தியா செய்யக்கூடிய வேலை என்ன அப்புட்ன்னா, ரொம்ப சுதந்திரமா கடல் நடமாட்டம் சீனாவுக்கு கிடையாது. அத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும், பெரிய அளவு கடல்ல எந்த ஆப்பரேஷனையும் சீனா செய்ய பயப்படணும். இந்த மாரி கப்பல்கள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, சிக்னல்கள உருவி, அதுக்கப்புறம் அதுலருந்து ஏதாச்சும் டேட்டாக்கள தூக்க முடியுமான்னு பார்க்குற இந்த விஷயமாகட்டும், இல்ல சப்மரைன்கள வச்சு ஏதாச்சும் ஆட்டம் காட்டலாம் அப்படின்னு நெனச்சாலும் ஆகட்டும், இல்ல உளவு பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சாலும் ஆகட்டும், இத பூரா வருங்காலங்கள்ல சுக்கு நூறா சிதறடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஒரு எண்ணம் வேட்டையவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்டின்னா, ஆஸ்திரேலியாவோட சேர்ந்து பெரிய அளவு இத தான் ஃபோக்கஸ் பண்றோம். இப்படி ஃபோக்கஸ் பண்ணி பல விஷயங்கள கடலுக்கு அடிய செய்ய ஆரம்பிச்சுட்டோம். கண்காணிப்ப ஜாஸ்தியாக்கியிருக்கோம். கடல் அடிய கண்காணிக்கிறக்காக பெரிய அளவுல ஒருங்கிணைச்சிருக்கோம். எவ்வளவு விஷயத்த ஒருங்கிணைக்கிறோம் அப்டின்னா, கீழ சப்மரைன் ஆகட்டும், அதே சமயம் சில சென்சார்கள் ஆகட்டும், மேல நார்மலா வழமையான கண்காணிப்பு விமானம் மூலியமா, ஹெலிகாப்டர் மூலியமா, அதுக்கடுத்து சேட்டலைட்டுகள் மூலியமா, இந்த மாரி 4க்கும் ஒரு ஸ்பெஷல் டிவிஷன் போட்டு உள்ளுக்குள்ள களத்துல இறங்கியிருக்கோம். இறங்கி பெரிய அளவு ப்ராக்ரஸ் போய்க்கிட்டு இருக்கு. அது டீட்டெயில் பெருசா தெரியாது. ஆனா, ஆஸ்திரேலியாவோட ஒரு டீல் போட்டு அத பெருசா விரிவுபடுத்துறோம். எந்த அளவுக்கு அப்டின்னா, சீனா கடல்ல நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. ஏன் அப்புட்ன்னா, எப்படி சுத்தி உள்ள தீவுகள எல்லாம் வளச்சு, சின்ன குட்டி நாடுகள வளச்சு, இந்தியாவுக்கு ஒரு பயம் காட்டணும். இந்தியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்டின்னு சீனா கொண்டு வந்த திட்டங்கள் 2. 1 என்ன அப்புட்ன்னா, வீணா போன பெல்ட் அண்ட் ரோட். 2வது என்ன அப்புட்ன்னா, இந்தியாவ சுத்தி நான் பேஸ் அமைச்சுட்டேன்னா, இந்தியாவ ஈஸியா தாக்கிருவேன். இந்தியாவ மிரட்டிருவேன் அப்படிங்கிறது தான். பெல்ட் அண்ட் ரோடும் தொங்கிட்டு இருக்கு. இந்தியாவ சுத்தி உள்ள நாடுகளும் அடிச்சு விரட்டிட்டாங்க. காரணம் இந்தியாவோட ஸ்ட்ராங்கான நடவடிக்கை. பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்துக்கு பேரலரா இந்தியா கொண்டு வர்றது தான் இந்தியாவிலேருந்து இஸ்ரேல் வரையும் ஒரு காரிடார். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறிரும். அதுக்கப்புறம் பெல்ட் அண்ட் ரோட் அப்படின்னு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்க வேண்டியது தான். அந்த நிலைமைய பெல்ட் அண்ட் ரோட் ஆக்கி விட்டோம். அதுக்கடுத்து இந்த குட்டி நாடுகளையும் சிதறடிச்சு சீனாவ ஓட விட்டுட்டோம். இதுக்கடுத்து சீனா எங்க கடல்ல தான் குதிக்குங்கிறது இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி கடல்ல குதிக்கும்போது சீனா இந்தியாவ சுத்தி போக்கு காட்டலாம் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப நம்ம கடல் அடிய ஸ்ட்ராங் படுத்துறோம். பெரிய அளவு ஸ்ட்ராங் படுத்துறோம். எந்த அளவுக்கு அப்டின்னா, ஒரு அணுவும் அசைய முடியாது. சீனா நமக்கு எதிரா கடலுக்கு அடியில. இந்த அளவு
நாள் போக்குல நம்ம கை ஓங்கிரும். ஏன் அப்டின்னா, இப்போதைக்கு பெரிய அளவு இப்பவே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நான் சொன்ன அந்த 4 விஷயங்களை ஒருங்கிணைச்சு, பெரிய அளவு கூட்டணியும் சேர்க்கிறோம். இந்தியா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற இந்த கூட்டணி டெக்னாலஜி ஏகப்பட்டத கொண்டு வந்து உள்ளுக்குள்ள பம்ப் பண்ண போறோம். அப்புறம் கேட்கவே வேணாம், அண்ணன் அமெரிக்காவும், ஜப்பானும் உள்ளுக்குள்ள வந்துரும். வளமையா இந்த 4 நாடுகளும் சேர்ந்ததுக்கு அப்புறம், சீனாவால ஆஸ்திரேலியா, இந்தியாவ மட்டும் குறிவைக்க முடியாது. அந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், வியட்நாம்னு ஒட்டுமொத்தமா சீனா தன்னோட கடல்ல மிகப்பெரிய பலம் என்ட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி சொல்லக்கூட முடியாது. இப்ப எப்படி தரைப்படையும் நாறி போயிருக்கு. அந்த லெவலுக்கு கடற்படையே ஆக்குறக்கு இந்தியா இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வேலைகள ஸ்மெல் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி இந்த 3 கப்பல்கள உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இந்த 3 கப்பல்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இந்தியா குழப்பி விடுறதுக்காக அனுப்பக்கூடிய சிக்னல்கள தான் அவர்களால உள்வாங்கிக்க முடியும். இது ஏற்கனவே ஸ்ரீலங்கால இருந்தே நம்ம கத்துக்கிட்டோம். அதனால ரொம்ப ஈஸியா இந்த படத்த ஓட்டுறோம். சீனா அதுல பெரும் தடுமாற்றத்துல இருக்கு. ஆனா இது வெறும் ட்ரெய்லர் தான். இந்த கூட்டணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா டேக் ஆஃப் ஆயிருச்சு. அடுத்து ஜப்பான் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும் உள்ள வரும்போது பறந்து விரிஞ்ச மிகப்பெரிய கடல் பிராந்தியத்துக்குள்ள சீனா ஒத்த ஆளா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆழம் தெரியாம கால விட்டோம் அப்படிங்கிற மாரி தான் சீனா கடல்ல போட்ட திட்டத்த பூரா கடல்லயே கரைச்சுட்டு பேசாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிறது அதிபர் ஷி ஜின்பிங்க்கு நல்லது.